கோவையில் தனியாக நடந்து செல்லும் பெண்களை குறிவைத்து வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். இருகூர் பகுதியில் தனியாக நடந்து சென்ற நாகரத்தினம் என்ற பெண் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிய நபர் தேடப்பட்டு வந்தார். அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது செயின் பறிப்பில் ஈடுபட்டது சென்னை பெரம்பூர் திருவிக நகரைச் சேர்ந்த முகமது ஷாதிக் என்பது தெரியவந்தது. மேலும் இவர் மீது கஞ்சா விற்றது மற்றும் வழிப்பறி வழக்குகளும் உள்ளதாக தெரியவந்துள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அடிக்கடி அரங்கேறும் வழிப்பறிகளால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே திருமண நிகழ்வில் 21 சவரன் தங்க நகைகளை திருடிய விவகாரத்தில் கல்லூரி மாணவி உட்பட 4 பேர் சிக்கினர். ஒரப்பம் பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவின் போது கதீஜா என்பவருக்கு சொந்தமான 21 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கதீஜாவின் உறவினரான கல்லூரி மாணவி ஷீபா என்பவர் நகைகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து ஷீபா உட்பட 4 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் துணிகரத்துடன் கொள்ளைச் சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.